தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் திரு அருண் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மகாபிரபு. அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணியை வந்து எங்களுடைய தலைமை வந்து அமைச்சிட்டாங்க, அதனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தலைமை என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு அந்த டிசிப்ளினோட நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த கூட்டணி வந்து கிரவுண்டில் ஜெல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அல்லது பொதுவாகவே ஜெல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணமாக இருக்காரா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவர் தான் வந்து கூட்டணியை நான் ஏற்றுக்கொண்டேன், கூட்டணியில் எனக்கு பங்கு கிடையாது, ஆனால் மேலிடம் முடிவு பண்ணாங்க, ஒரு தொண்டனா நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதையும் நான் ஏற்றுக்கிறேன், ஒரு தொண்டனா அவர் என்ன சொல்கிறாரோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு போகிற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை விடுங்க, தலைவர்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை விட்டு தள்ளுங்க, போகிற இடத்துலலாம் பாஜக கொடியேந்திய தொண்டர்கள் எத்தனை பேர் வராங்க பார்க்குறோம்ல. அது அதிமுக மட்டும் கிடையாது, சொல்லப்போனால் பாஜகவுக்கு எங்க தொண்டர்கள் இருக்காங்க, அதிமுகவை நம்பி தான் அப்படின்னு சொல்லி இந்த காலம் போயிட்டு இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் இவ்வளோ வெளிப்படையாக இத்தனை பேர் தெரிகிறாங்க அப்படின்னும் போது அப்போ கீழே உள்ள ஜெல் ஆகலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜெல் ஆகிறதுனால தானே அத்தனை பேர் கொடியை பிடிச்சின்னு வந்துக்கிறாங்க. இல்லை அதிமுகவே வந்து இல்லை அவங்க ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பாஜக கொடி வாங்கி கையில் ஊற்றி நீங்கள் இப்படி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்களா? அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இவ்வளோ பலம் இருக்குது அப்படின்றத வந்து அதெல்லாம் வெளில காமிக்கவானு தான் நினைப்பாங்க பொதுவாக. அப்படி விஷயம் இன்னைக்கு விசிபிளாக தெரியுது அப்படின்னும் போது கிரவுண்ட் லெவலில் அது ஜெல் ஆயிடுச்சு. மேலே அது அப்படி கொஞ்சம் இப்போதானங்க வந்து அஸ்திவாரம் போயினுக்குது, அது மேலே வந்து பூச்சி காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதெல்லாம் சரியாயிடும். ஓகே. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, ஒரு தொண்டனுக்கு ஒரு தலைவனுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணுன்ற விருப்பம்லாம் இருக்கும், ஆனால் ஒரு தொண்டனுக்கு தன்னுடைய கட்சி வளரணும் தான் விருப்பம் இருக்கும் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு இதில்? ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக என்னுடைய விருப்பம்னு அவர் சொல்லலை, தொண்டனுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காரு. அது அக்ரியபிள். எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், ஆட்சியில் பங்கு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அன்புமணி ராமதாஸ் அவரோட அதை தான் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவில் இருக்கவங்களும் அத்தனை பேரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தான் சொல்லலை, ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். மற்றபடி விசி கால முதலாளித்துவ கவர்மெண்ட்ல பங்கேற்க மாட்டாங்களா? கூட்டணி போட்டு வச்சுப்பீங்களா? இது என்னங்க நியாயம்? அது கம்யூனிசம் சித்தாந்தம் என்னங்க சொல்லுது? முதலாளித்துவ சக்திகளோட ஒத்துப்போக சொல்லுதா? அப்புறம் எப்படி இவங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறாங்க? சொல்லப்போனால் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற எல்லாருமே முதலாளித்துவ கட்சிகள்னு தான் சொல்லுவாங்க. அவங்க திமுக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. முதலாளித்துவ சக்திகள்னால் என்ன அர்த்தம்? பெரும் முதலாளிகளுக்கு ரத்தன கம்பளம், சிவப்பு கம்பளம் விரிப்பது, இதுதானே. கேரளாவில் அவங்க என்ன பண்ணின்னுக்கிறாங்க? பெரும் முதலாளிகள்லாம் வந்து அங்கே இல்லவே இல்லையா? இழுத்து மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் இல்லை ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்னா அப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்லாதீங்க, அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் நிறுத்தி வைங்க இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லா கட்சிகளும் நீங்கள் காங்கிரஸ் சமீபத்தில் பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் விசிக அப்பப்போ பேசுவாங்க, ஆனால் காலம் கனியவில்லை, நாங்கள் இன்னும் கூட்டணியில் தான் இருக்கின்றோம், பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக வந்து சில நேரங்களில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி ஆட்சி, மந்திரி சபையில் பதவி வேணும் அப்படின்றது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் வந்து அன்றைக்கி கேட்கல, ஏன்னா காங்கிரஸோடைய ஆதரவுடன் இங்கே ஒரு திமுகவுடன் ஆட்சி நடைபெற்றப்போ அவங்க வந்து இல்லைங்க எங்களுக்கு பதவி கொடுக்கணுங்க அப்படின்னு கேட்கல. அவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிடச்சிருக்கும். மேபி ஹைகமாண்டில் வந்து அதெல்லாமான இவங்க இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இது, அதனால தான் அது சாத்தியமாகுது. ஆனால் இவங்க மட்டும் அங்கே போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதான் இதுக்கு அர்த்தம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னா இதுதான். மத்தியில மந்திரி சபையில பங்கு, ஸ்டேட்ல கிடையாது. இதுதான். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது. மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னா இது நான் பிரிவினைவாதமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மாநிலத்தில் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் மந்திரி சபையில பங்கு கொடுக்க மாட்டோம். ஆனா சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில வந்து மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்க பங்கு கேட்கும். இதுதான் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அண்ட் அவர் சொன்னது கரெக்டு தான். யாரா இருந்தாலும் ஒரு மந்திரி வேணும் அப்படின்வாங்க. ஒண்ணு வேணாம் பிரபு, இப்போ நீங்கள் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி, ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த தொகுதியில் வந்து என் கட்சி எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வச்சுப்பாங்க. உங்கள் கட்சி ஆளுங்க அங்கே போய் ஏதாவது ஒரு வேலைன்னா நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா மாற்று கட்சியில் என்னதான் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டெல்லாம் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஒரே சீட்டை கொடுக்கறது அப்படின்றத எந்த கட்சியிலையும் ஒத்துக்க மாட்டாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்கள், இந்த சிதம்பரம் மாதிரியான தலைவர்கள் அப்படின்னும் போது ரைட்டாக அவங்க தொகுதி அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்கள் மாற்று கட்சிக்கு அந்த சீட்டை கொடுத்துருந்தீங்கன்னா கட்சி அந்த இடத்துல நொடிச்சு போயிடும்.
நம்ம எம்எல்ஏ எம்பி இருக்கிறது எப்படி, இன்னொரு கட்சி எம்எல்ஏ எம்பி இருக்கிறது எப்படி, இல்லையா? அதனால இது வந்து எல்லாரும் ஆசைப்படுவது தான் தொண்டனுடைய விருப்பம். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு தொண்டனுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் சொன்னேன் டிப்ளமேட்டிக்காக பேசியிருக்காரு அப்படின்னு. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அவர் தலைவராக இருந்து அப்போ சொல்லியிருக்கலாம். அவர் வந்து இப்ப தலைவராக இல்லை, முன்னாள் தலைவர் ஆயிட்டார். அதனால பாலிசி மேட்டர்ல கருத்து சொல்லக்கூடாது. ஸோ ரொம்ப சோக்கா தொண்டன் கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. தொண்டர்கள் கருத்து அதுதான். வருங்காலத்தில் எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வார் அண்ணாமலை. அது எனக்கு தெரியலங்க. முதல்ல அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? ஏன்னா அப்புறம் நாளைக்கு வந்து அண்ணாமலை பிரச்சாரத்தால ஜெயிச்சாங்க அப்படின்லாம் வந்துடக்கூடாது. நாங்க எங்களுடைய ஓன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து பிரச்சாரம்னா இல்லைங்க நீங்கள் உங்கள் தொகுதியில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. மேபி வேறு சில எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அங்கே ஒன்றா பிரச்சாரம் பண்ணலாம். முதல்ல பாஜகவில் அவங்க தொகுதிக்கே பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்களான்றதை பார்ப்போம். இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு வேற என்ன பிளான் இருக்குமோ? அந்த காமராஜர் பிளான் கே மாதிரி இங்க ஏதாவது பிளான் ஏ என்ன இருக்குமா? அதாவது டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கலாம். ஆனா அந்த பிளான் எல்லாம் நம்மளே இருக்குங்க முன்னாடி சொல்லணும். வேணாம், அது எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அது இப்படி ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிளான் அப்படி ஒரு பிளான் ஆளாளுக்கு நம்பியே ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்கணும். நீங்களே கேட்டீங்க கே பிளான் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கேஏ பிளான் ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போனா ஏகே பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்வாங்க. வேணாம், யார் என்னென்ன பிளான் வச்சிருக்காங்களோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே பண்ண போறாங்க. ரகசியமா யாரும் பண்ண போறது இல்லைல்ல. அப்ப பேசிக்கலாம், இப்ப வேண்டாம். அந்த ஒருவேளை அப்படி ஏதாவது பிளான் இருந்து யார் யார் அண்ணாமலை மட்டும் இல்லை, யார் ஒன்னா எந்த ஒன்னா பிளான் வச்சிருக்கலாம் இல்லையா? சோ இப்போ அந்தந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்போது அப்போ நம்ம பார்த்து சொல்லலாம் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா நம்ம கருத்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே எதுக்கு நம்மளா ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கணும்? எடப்பாடி அவர்கள் தமிழகத்துக்கு அப்போ மக்களை மீட்போம் அப்படின்ற இந்த பயணத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு பெரிய கட்சி நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு. என்ன கட்சியா இருக்கும் பெரிய கட்சி? எனக்கும் தெரியலங்க. பெரிய கட்சின்னா தமிழகத்துல வந்து திமுக அதிமுக ரெண்டு பேர் தானே. டிவிகே இல்லையா? அதைத்தான் இதுதான் போட்டு வாங்குறது அப்படின்றது பேர். அப்ப டிவிக்கு பெரிய கட்சி நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நேத்து கூட வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து கருத்து கணிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சொல்லியிருந்தாங்க 3வது இடத்துக்கு விஜய் வர வாய்ப்பு இருக்கு, கிட்டத்தட்ட 35%, 30% அந்த அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 30% புல்லறிகிறீ. ஏன் 30ன்றீங்க? 40 தான் சொல்லிட்டு போங்களேன். என்ன அப்போ இளைஞர்களுடைய வாக்கு அந்த அளவுக்கு இருக்குன்றா? சரி, ஆமா, ஹைதராபாத் ட்ரிவேண்ட்ரம் அங்கேருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், சொல்லிட்டு போங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ 30% இருக்கு அப்படின்னும் போது அவர் எங்க கூட்டணிக்கு வரணும்? தனியாகவே இருந்து சாதிச்சுட்டு போகலாம்ல. 77ல் அதிமுக எத்தனை % ஓட்டு வாங்குது சட்டமன்ற தேர்தலில்? லெஸ் தென் 35% கூட்டணியோட மார்க்சிஸ்டோட. அப்போ 30% இப்போவே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் இருக்கிற 7-8 மாதத்தில் ஒர்க் பண்ணால் ஒரு 40% வந்துடாதா? சாலிடாக ஜெயிக்கலாம்ல. அப்புறம் அவங்க என் கூட்டணிக்கு வர போகிறாங்க. கைப்புள்ளைய வந்து ஏதோ பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்குது எல்லாருமா சேர்ந்து. ரைட்டு பண்ணுங்க, அது உங்க சௌகரியம், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ டிவிக்கு இல்லைன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரா சொல்றாங்க? முதல்ல அதுவே இதான் நான் கேட்கிறேன். பெரிய கட்சி இல்லை பிரம்மாண்டமான கட்சி இல்லை வந்து வளர்ந்த கட்சி இப்படின்லாம் எதுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. தமிழகத்தில் வந்து திமுக அதிமுக நாங்கள் 2 பேர் தாங்க மாற்றி மாற்றி ஆட்சி அப்படின்னு இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களை தவிர வேற எந்த கட்சியுமே பெரிய கட்சி கிடையாது. ஓகே, அப்போ பெரிய கட்சி அப்படின்னு சொன்னா ஒருவேளை திமுக இங்க வந்து ஜாயின் பண்ணுமோ? இல்ல வேற யாரோ சொல்றாங்க ஆப்பு கட்சியா, ஆம் ஆத்மி கட்சி, அவங்க இங்க வந்து கட்சியே இல்லையே. அப்புறம் யாரை சொல்றாங்க? முதல்ல இப்படி சொன்னதே வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்களா வந்து அதை இவ்வளோ இப்பவே ஒரு ஹைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்ட் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி தாவேக்கான் கூட வச்சுப்போம். தாவேக்கா இந்த கூட்டணியில் வருகின்றது கேட்டால் சொல்லிக்கலாம். ரைட்டுங்க, நீங்கள் பாஜகவோட இல்லைங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து திமுகவோட இந்த பக்கம் பாஜக, இந்த பக்கம் விசிக. அந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், உங்களுக்கு எங்களோட கூட்டணி, இந்த பக்கம் எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி. இப்போ பாருங்க, பாஜக வந்து ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எங்களோட சேர்ந்துருங்க, உங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்படி கூட சொல்லலாம்ல. ஆனால் எப்படி 20 சீட்டு கொடுப்பீங்களா, 40 சீட்டு கொடுப்பீங்களா? பெரிய கட்சி நீங்களே சொல்லிவிட்டு 20, 25 அப்படின்னா ஒத்துப்பாங்களா? நாங்கள் பெரிய கட்சிங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு 80 சீட்டு கொடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
ஒருவேளை பாஜக ரைட் எங்களுக்கு வேணாம், எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு எங்களுக்கு 2 போதும்ன்றவாங்களா? பாமக வேற வரணும், அப்புறம் இன்னும் தேமுதிக வரணும். அவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுப்பீங்க? இதயத்தில் இடம் கொடுக்குறதா? அது அவங்க ஏற்கனவே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அதையும் நீங்கள் சொல்ல முடியாது. எதுக்காக இந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னுடைய பார்வையில். தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்ற இந்த பயணம் கிரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? போகிற இடங்களில் ட்ராக்ஷன் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது, மக்கள் நிறைய வராங்க. ஆஸ் யூஷுவல் சொல்லலாம், இதெல்லாம் கூட்டி வரப்பட்ட கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம் இல்லை அப்படின்வாங்க. அவன் இவங்க கூட்டத்தை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க கூட்டத்தை பார்த்து இவங்க சொல்லுவாங்க. அதுதான் நடக்குது. வருதா இல்லையா? ஸோ அதிமுக முழுவதுமாக டிஃபங்க்ட் ஆகிடலை. அவங்களால சரி தானா வருதோ இல்லை சேர்த்தாங்களோ இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடிகின்றது அப்படின்னும் போது அது இன்னும் லைவ்லியாகத்தான் இருக்கின்றது கட்சி. இது புரியுது இல்லை? இதுதானே ஒரு எதிர்கட்சிக்கு தேவையானது. அடுத்தது மக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதெல்லாம் நீங்கள் போடாட்டா கூட அந்தந்த ஊரில் நடக்கும்போது, இது ஏதோ ஒரு ஊரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேரணி ஒரு ஊரில், ஒரு மதுரையில் இல்லை திருச்சியில் அப்படின்னு நடத்துகிறாங்கன்னா ஓகே, அங்கே இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ விஜய் கூட மாநாடு நடத்தினார் இல்லையா, இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்றதே ஒரு குழப்பம் இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேர் வராங்கன்னும் போது நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி எதுவுமே சொல்லலை, வெறும் சோஷியல் மீடியாலையும் யாரும் பெரியா பேசலை அப்படின் போது இது மக்களை ரீச் ஆகாது அப்படின்னா கரெக்டு. ஆனால் எல்லா ஊருக்கும் போகிறாரு, தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம்னு செய்கிறார் இல்லையா? அப்போ எல்லா ஊர்லேயும் ஜனங்க பார்க்குறாங்களா இல்லையா? ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸில் பெருவாரியானது இப்படித்தான். ஸோ அதுக்காகத்தான் ஜெயிக்கிற கட்சின்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவே எவ்வளோ உழைக்கிறாங்க தெரியுமா ஒவ்வொரு கட்சியும். அதில் அவர் இப்போ லீடிங். இன்னி தேதியில் போகிற இடத்துலலாம் மக்கள் கூட்டம் வருகின்றது அப்படின்றது நல்லா தெரியுது. அப்போ சொல்லலாம், சார் இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் அப்படின்றது இல்லை அப்படின்னா கரெக்ட். அந்த அளவுக்கு ஒரு நெரேட்டிவை ரொம்ப அழகாக கல்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஊடகங்களை இவங்க பிடியில் வச்சிருக்காங்கன்றதோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்றதோ அப்படி கூட அது மட்டும் கிடையாது. எதிர்கட்சி அவங்களுடைய பங்கை செய்யவில்லை. ஸோ என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதை இவங்க ஹைலைட் பண்ணாதான் அங்கே அது ஜனங்களை போய் ரீச் ஆகும். மற்றபடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதை இது பண்ணும்போது தான் மக்கள் மனசில் ஓ இப்படியா அப்படின்றது செட் ஆகும். இவ்வளோ நாள் அவங்க பண்ணலை, இப்போ பண்ணுறாங்க. மேபி அது ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இட் இஸ் டூ ஏர்லி. இதை அந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, எப்பவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி 2019 வலுவாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அது வெற்றி கூட்டணியாகவும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இந்த காமராஜர் இஷ்யூ ஏற்பட்டதுலேருந்து, காமராஜர் ஏசி பயன்படுத்தினாரா இல்லையா அப்படின்ற அந்த இஷ்யூ ஏற்படுத்ததுலேருந்து ஒரு பிரச்சனையான ஒரு போக்கு ஏற்படுது. காங்கிரஸோட எம்பிக்கள் கலைஞரை விமர்சனம் பண்ணுறாங்க, திமுக விமர்சனம் பண்ணுறாங்க, அதே போல் அவங்களும் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது விரிசல் வர இங்கே வாய்ப்பு இருக்கா? இங்கே இருக்க காங்கிரஸ் தாவேக்காவுக்கோ அல்லது வேற எங்கேயோ வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், காங்கிரஸ் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மேபி காங்கிரஸ்லேருந்து சில பேர் ஒன்றா அப்படி உடச்சிக்கிட்டு, சில பேர் தானே இருக்காங்க சார், சில பேர் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, எக்ஸாக்டாக நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க. மொத்தமே சில பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே ஹைகமாண்ட் கல்ச்சர், அவங்க எடுக்கிற முடிவு தான். அவங்களுக்கு பாராளுமன்றம் தான் முக்கியம். ஸ்டேட்டோ சட்டமன்ற தேர்தலோ இல்லை இங்கே பதவியோ அது முக்கியம் கிடையாது. அதனால அவங்க இன்னும் 29 ஆட்சியை கவுக்கலாமா, மறுபடியும் இது பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளில வருவாங்கன்னு நான் நம்பலை. ஸோ ஒரு சிலர் வெளில போகலாம். இன்ஃபேக்ட் இன்னும் சில கட்சிகள் கூட வெளில போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா எல்லா கட்சிகளும் இப்போது அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லலாம், நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம், நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம், உறுதியாக இருக்கின்றோம் அப்படின்லாம் சொல்லலாம். 2019 வெற்றி கூட்டணி அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா 2004 வெற்றி கூட்டணியாக இருந்தது யூபிஏ. 2014 என்னாச்சு? அதே கூட்டணி தானே. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக ஜெயிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா 2014 முன்னாடியே திமுக வெளியே வந்துட்டாங்களா அந்த கூட்டணி இப்போ ஆப்பு கட்சி நாங்கள் வெளில போயிட்டோம் அப்படின்றாங்க. திடீர்னு மறுபடியும் உள்ள வருவாங்க. இண்டி கூட்டணியில் இப்போ அந்த 24 அமைக்கப்பட்ட கூட்டணியில், இண்டி கூட்டணியில் திமுக தவிர அந்த கூட்டணியில் யாருமே இல்லை போலியே. காங்கிரஸ் 24 எலெக்ஷன் போதே யார் இருந்தாங்க? டிஎம்சி அந்த புள்ளி கூட்டணியில் இருந்தாங்களா?
தனியா தானே இவங்களை எதிர்த்து போட்டி போட்டாங்க. போட்டி அது வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் போட்டி போட்டாங்க. மீதி எத்தனை இடத்துல திரிணாமுல் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட்டு இருக்குது? காமெடி பண்றீங்கல்ல, கட்சி இருக்கானே தெரியாது. அப்புறம் சரி, கம்யூனிஸ்ட் அவங்களும் புள்ளி கூட்டணின்னு சொல்லுவாங்க. அவங்க சக்தியோட இருக்கிற ஒரே ஸ்டேட், அங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து போட்டி போட்டாங்க. அதனால இன்னைக்கு அவங்க வெளில வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு கணக்கு கிடையாது. சிம்பிளா சொல்லிட்டா சார், சிஎஸ்கே சார், தோனி சார் எத்தனை தடவை கப் அடிச்சுக்கிறாங்க, எத்தனை தடவை ஃபைனல் வரைக்கும் போய்க்கிறாங்க, நாங்க இல்லாம வந்து பிளே ஆஃபே கிடையாது சார், இப்படிதான் சொல்லியிருந்தோம். இந்த தடவை டாப்ல வந்துட்டோம். எதுல தெரியுமா? ஃபேர் பிளே அவார்டு. மற்றபடி நம்ம கீழே போய் உட்காந்து சண்டை போட்டு இருந்தோம். அதனால இவ்வளோ நாள் ஜெயிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதுனாலேயே அது இன்னைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது சரிங்க, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் சொல்லிக்கிறாருல 25% வந்து விசிகா பங்கு அப்படின்னு. 4 ஓட்டுல 1 ஓட்டு விசிகா. அப்போ 4 சீட்டில் 1 சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டால் சீட்டை கூட விடுங்க, 6 சீட்டு 10 சீட்டு 12 சீட்டு வாட் எவர், 2 மந்திரி கொடுக்குறீங்களா, 1 மந்திரி கொடுக்குறீங்களா? எத்தனை நாளைக்கு இப்படியே வரும் எம்எல்ஏ வச்சுட்டு இருக்க போறீங்க நீங்க? ஏன்னா 4ல் 1 எங்களுது அப்படின்னும் போது மந்திரி சபையில 4ல் 1 வேணாம், 10ல் 1 வேணாம், 100ல் 1 கொடுப்பீங்களா? கேட்கணும்ல. அப்பதானே வந்து அது கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதாக இருக்க முடியும். சமூக நீதினு பேசிட்டு இருந்தா மட்டும் போதுமா? நல்ல ஒரு கொஸ்டின் சேர் கொடுக்கணும். இல்லை, அமைச்சர் பதவி வந்தால் கொஸ்டின் சேர் வரும், அதுக்கு சொன்னேன் நான். அவர் அப்படித்தானே உட்காந்து இருந்தாரு. அது இல்லாதவங்க தானே இது நமக்கு போதும் அப்படின்னு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அப்போ ப்ரெஷர் அதிகமாகத்தான் செய்யும். ஏற்கனவே தீபாவளி ஆஃபர் ஒன்று அப்படியே அன்கிளைம்டாக கிடைக்குது, எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு போகலாம். காங்கிரஸ் தாவேக்காக்கு போலான்றீங்க? காங்கிரஸ் இல்லை, விசிகா. மற்ற கட்சிகள்லாம் விசிகான்றீங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த வரங்க பிரபு, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இந்த தடவையும் திமுக இந்த கூட்டணியோட சேர்ந்து அமோகமா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்காலம்ன்றதே கிடையாது. அவங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. ஆமா, ஏன்னா அதிமுக கம்ப்ளீட்லி டெசிமேட் ஆயிடும். இந்த தடவையும் தோத்து போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதிமுக சர்வைவ் ஆக முடியுமா சொல்லுங்க? இன்னும் ஒரு 5 வருஷம் அப்படியே ஓட்டணும் முடியாது இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இங்க வந்து பாஜக அப்படியே இருக்கும், அது ஒன்றும் ஆகாது. திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னா அவங்களுக்கு போக்கிடம் என்ன கூட்டணி கட்சிகளுக்கு? இப்பவாது வந்து நாங்க வந்து அதிமுக கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பாஜக கேட்டாங்கன்னா சொல்ல முடியும், கேட்டா கூட அதை வெளில சொல்ல முடியாது. என்னதான் பாஜகவில் நமக்கு நண்பர்கள் இருந்தாலும், கொள்கை வேறு இது வேறு அப்படின்னு இருந்தாலுமே பாஜகவோட நம்ம போக முடியாது இல்லையா? அப்ப அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ இவங்க கூட்டணி கட்சிகள் தாவேகா பக்கம் போனாங்கன்னா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது வேற விஷயம். ஈவன் ஒரு எம்எல்ஏ கூட வரலன்னு கூட வச்சுக்கோங்க, அந்த அவங்களுடைய வேல்யூ என்னன்றது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு புரியும் இல்லையா? 1% கூட இருக்கட்டுங்க, நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 1% இல்லாம தோத்து போனோம்னா 0.5% வித்தியாசத்துலலாம் வந்து எம்எல்ஏக்கள் தோத்து போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 5 ஓட்டு 10 ஓட்டுல தோத்து போறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்பாவும் அப்படி தோத்து போனவர் தான். அப்புறம் அப்போ அந்த 1% அப்படின்றது உங்களுக்கு ஒன்றா, நாங்கள் இருந்த 25%, நீங்கள் 1% அப்படின்னு சொல்லலாம். இந்த 1% இல்லைன்னா ஆட்சிக்கு வர முடியாது, அதான நிலைமை. அப்போது அவ்வளோ பெரிய வண்டி இருந்தாலும் தமத்துண்டு சாவி இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் அப்படி கீழே ஒயரை பிடிச்சி இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதனால் எவ்ரி பர்சன்ட் கவுண்ட்ஸ். விசிகா சொல்றாங்க, இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் விழக்கூடிய 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்களுதுன்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கையை நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க. அங்கே என்ன சொல்றாங்கன்னா 1 கோடிக்கு மேலே புதிய உறுப்பினர்களே எங்களுக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கணக்கு இதெல்லாம்? எப்படி இதை பார்க்கறது? இப்போ மற்ற கட்சிகள்லாம் ஆளே இல்லையா? எப்படி இல்லை, 2.5 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து திமுகவில் ஒரு 1.5 கோடி 2 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அதிமுக எங்ககிட்ட 2 கோடி தொண்டர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து இவங்க ஒரு 2.5 அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறது 1.5, மொத்தம் 4ன்னு வச்சுக்கலாமா? அப்போ அதிமுக ஒரு 2ன்னு வச்சுக்கலாமா? அண்ணாண்ட பக்கம் தாவேகால ஆல்ரெடி அவங்க ஒரு 1.5 சொல்லிட்டாங்க. எலெக்ஷனுக்குள்ள அதை அவங்களும் 2 ஆக்கிடுவாங்க. அப்போ அது ஒரு 8 கோடி ஆகிருமா? அப்புறம் அண்ணன் சீமான் எங்கே போனார், விசிகா எங்கே போனாங்க, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இவங்கெல்லாம் பாஜக எல்லாம் சேர்த்து பார்த்தா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 12 கோடி வரும் போல இருக்குது. ஆனால் ஓட்டு என்னவோ ஒரு 4.5 கோடி இவ்வளோதான் பதிவாகுது.
நான் நினைக்கிறேன் வேற மாநிலத்திலேருந்து தான் இங்கே வந்து யாரோ ஓட்டு போட்டு நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேர்ந்து நிற்கிறாங்க போல இருக்குது. சரி, ஒவ்வொரு கட்சியும் வந்து அவருடைய உறுப்பினர் எண்ணிக்கை அப்படின்றத ஒரு ஹைப் பண்ணி காமிக்கிறதுன்றது கரெக்டு தாங்க. பட் எலெக்ஷன் நேரத்தில் அதான் முக்கியம். இன்னொரு ஃபேக்ட் சொல்லட்டா, சொல்லப்போனால் நிறைய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாப் இருக்கும். சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து போலியாலாம் உறுப்பினர் சேர்க்கை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் பார்த்தேன். நார்மலாக என்ன நடக்கணும், அந்த பகுதியில் இருக்க நிர்வாகிகள் வந்து அது பல கட்சிகள், நான் ஒரு கட்சின்னு சொல்லலை, இது மாதிரி இவங்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னும் போது கடகடன்னு இந்த உங்கள் பேர் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து எழுதிட்டு மெம்பர்ஷிப் போட்டுறதுன்னு உண்டு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நோண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரே 4 கட்சியில் இருக்கும், நமக்கு தெரியாது. ஓகே, அந்தந்த பகுதியில் சப்போஸ் நீங்கள் ஒரு வீட்டில் கொடுத்தனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் வாடகை கொடுக்கும்போது, தம்பி பிரபு இது இருக்கான்னு பார்க்கணும், ஓட்டர் ஐடி காமிப்பா அப்படின்வாரு. நீங்களும் வந்து சரி ஏதோ இருக்கான்னு செக் பண்ணுறாரு போல இருக்குதுன்னா அவர் உடனே ஒரு உறுப்பினர்னு போட்டின்னு என்னோட கட்சியில் இவர் ஒரு உறுப்பினர்னா என்ன பண்ண முடியும்? செலவுக்கு 500 வச்சுக்குப்பா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா பரவாயில்லையே, அதெல்லாம் நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கையை பண்ணிட்டு போங்க. அங்கே எலெக்ஷன் நேரத்தில் என்ன உழுது அப்படின்றது தான் முக்கியம். இதே திமுக 96 என்ன வாங்கினாங்கன்னு தெரியும், அதிமுக 96 என்ன வாங்கினாங்கன்னு தெரியும், திமுக 91 என்ன வாங்கினாங்க அப்படின்றதும் தெரியும். அதே மாதிரி 2011 என்ன ஆச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும். ப்ளஸ் 16 என்ன ஆச்சு, அந்த 15 மாபெரும் வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த 16 என்ன ஆச்சு. அதாவது உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்கன்றது ஒரு இஷ்யூ கிடையாது, எவ்வளோ ஓட்டு வருது அப்படின்றது தான் விஷயம். பாஜக வந்து உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால இன்னும் தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல போல இருக்குது. 11 கோடி பேர் இருக்காங்கல்ல, அதை தேடி பிடிக்கணும்ல. இல்லை கீழே இருந்து தேர்ந்தெடுத்துட்டே வரணும் அப்படின்றாங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும்ல அப்படின்னு. ஏன் இந்த இப்போ இந்த பதவி காலம் முடிகின்றது அப்படின்னு முன்னாடியே தெரியாதாம்மா அவங்களுக்கு? இப்போ தான் தெரியுமா? இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஜிஎம் இருக்காரு, அவருடைய இந்த 3 ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால், ரிட்டையர் ஆன பிறகு சார் எங்கள் கம்பெனியில் வந்து மொத்தம் 8 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க சார், கீழேந்து வரணும் சார்னு சொல்ல முடியுமா? நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும்ல, அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. சரி விடுங்க, அது அவங்க சௌகரியம், நீங்க தலைவரை வச்சுக்காங்க, மோடியை மாற்ற போறாங்கன்னு சொல்றாங்க. அது பற்றி சமீபத்தில் இன்னொரு யாரோ பேசியிருந்தாரு, பாருங்க மோடி தான் அவங்களுடைய ஃபேஸு, அவரு இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அது நோ ஃபேக்ட் தான். அதனால கரண்ட்ல மாற்ற மோடி தான் பிஜேபியால இன்னொரு மோடியை உருவாக்க முடியாதா? கேட்டால் தனி மனித துதிப்பாடல்னு ஒரு கும்பல் சுற்றுவாங்க, ஆனால் அவங்க தான் வந்து மோடி தான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாங்க ஃபேக்ட் பிரபு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தாந்தம் இப்படிலாம் 19 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம டோலர்கள் மாதிரி அப்படியே இந்த அரபிக்கடலோரம் தள்ளப்பட வேண்டியது தான். புரியுதுங்களா? ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் பின்னாடி கட்சி, இப்படித்தான் உலகம் முழுக்க. இது மட்டும் தனியாக நாகமுட்டி இப்படி அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படி இல்லை, எங்களுக்கு சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கர்நாடகாவில் இதே மாதிரி தான் பிஜேபி ஒரு தப்பு பண்ணி வாங்கினாங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல்லையும் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். பட் எனக்கு என்னவோ ஒரு 75 ரிட்டையர் ஆகலாம் தோணலை. வாய்ப்பே இல்லை ராசா. ஓகே, தமிழ்நாட்டில் ஓவராலாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி தான் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அந்த லெவலில் இருக்காங்களா சார்? ஆஸ் ஆன் டேட் அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் இருக்கு. ஆனால் ஸ்லோலி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காரு எடப்பாடியாரோடைய பயணம் அப்படின்றது வந்து ஒரு, அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு மாதிரியான கருத்து சொல்லிட்டு வந்தவங்களே கூட இப்போ கொஞ்சம் அப்படி மாறி யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அது நல்லாவே தெரியுது. பட் இதை மட்டுமே நம்பி இருந்துட முடியாது. அதிமுக பல முனைகளில் அவங்க செயல்பட வேண்டும். அப்படி பாருங்க, போகிறாங்க கூட்டம் வருது அப்படின்னா நோ. ஓகே, கூட்டம் வரதை மட்டுமே ஒரு இண்டிகேட்டராக வச்சு நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி பிரபு.